ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். பாப்பா வந்து ஆத்ம அபிமானி பயிற்சி ஆகுங்கள்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப சமீபமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்றாரு. ஏன்னா நம்ம லட்சியமே அதுதான். தேக உணர்வுல இருந்து ஆத்ம அபிமானி ஆகணும். அப்பதான் சதோபிரதானம் ஆக முடியும். அப்பதான் ஆஸ்தி அடைய முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வினாடி பயிற்சி பண்ண சொன்னார். அப்படியே டக்குன்னு ஆத்மா, வேற எந்த நினைவும் வராம வெறும் ஆத்மா அப்படின்றது ஒரு செகண்ட் தான். ஆனா இந்த ஒரு செகண்ட் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்றத வச்சு நீங்க 108ல வருவீங்களா, 16,108ல வருவீங்களான்னு நான் டிசைட் பண்ணிருவேன்றார். 15 நாள் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. அப்ப இது இந்த 1 செகண்ட் பிராக்டிஸ் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அது என்னன்னா, அது வந்து கரெக்டா 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு கரெக்டா ஆகும்போது, ஏன்னா அப்படி ஆகும்போது நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம் இல்லையா? வெவ்வேறு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். அதான் பாபா சார், மதுபன்ல இருந்துகிட்டு நீங்க இந்த பிராக்டிஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எதிர பாபா இருக்கிறாரு. ஏற்கனவே பாவனையில தான் இருப்பீங்க இல்லையா? அங்க சூழ்நிலை மாறும் பாருங்க. சூழ்நிலை மாறும், மனநிலை மாறும், எல்லாமே மாறும். அல்லது ஏதாவது ஒரு வேலையில இருப்பீங்க ரொம்ப, அதை விட்டுட்டு டக்குன்னு விடுறது. ஏன்னா உயிர் எப்ப வேணாலும் போகும்ல. உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யறதுனால உயிர் போகாம இருக்குமா? அந்த நேரம் கூட போகலாம் தானே இல்லையா? இப்ப ஒரு காமெடி நடிகர், டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் வந்து தீவிர சிவபக்தர். சிவராத்திரி அப்ப அவர் தான் அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணி, அந்த டிங் டிங்னு அந்த சத்தம் கேட்கும்போது பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே உயிர் பிரிஞ்சிருக்குது. மிமிக்ரி ஆர்ட் ரொம்ப ஃபேமஸானவர் அவரு. இப்ப டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்ப ஒரு 4-5 வருஷம் முன்னாடி தான் இறந்தார். அந்த கொரோனா. காமெடி பேர் கூட காமெடின்னு டைட்டில் வரும். இந்த போன்ல எல்லாம் ஏதோ क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார். கரெக்ட். அந்த இதுல கூட பிஜே அர்ச்சனாவும் அவரும் சேர்ந்து ஒரு காமெடி ப்ரோக்ராம் லைவா நடத்தினாங்க சன் டிவில. கரெக்ட். சோ அததான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி நேரத்திலயும் உயிர் போகும். ஆனா அது ஓகே. அந்த மாதிரி நேரத்துல போனா ஓரளவுக்கு இறைவன் நினைவுல தான் இருப்போம். ஆனா அந்த நேரத்துல தான் போகணும்னு அவசியம் இல்லைல்ல. எப்ப வேணாலும் போகும். அதனால நம்ம ரெடியா இருக்கணும். அந்த 1 செகண்ட் பிராக்டிஸ்ன்றது. இந்த ஆத்ம அபிமான பயிற்சி வந்து நிரந்தரமா இருக்கணும்ன்றாரு. பாபா வந்து வீட்டில இருந்து தானத்தை தொடங்குங்கன்றாரு. இப்ப வீட்டில இருந்து தானத்தை தொடங்குங்கன்றதுக்கு பல அர்த்தம் இருக்குது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுங்கன்றதான் நம்ம பொதுவா எடுத்துக்குவோம். ஆனா பாபா வந்து விகாரத்தை தானமா என்கிட்ட கொடுங்கன்றார். அப்ப வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட தானே எல்லா விகாரமும் இருக்கும் இல்ல, காமமா இருக்கட்டும், கோபம், பற்று எல்லாமே. அதையுமே அங்க தானம் பண்ணிடணும். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அதை தானம் பண்ணணும். அது இல்லாம பாத்துக்கணும். அப்ப ஆத்மான்னு நான் இன்னொன்னு, வீட்டுல இருந்துன்றது நம்மளுடைய வீடு, இந்த உடம்பு இல்லையா? சோ இங்க இருந்து நமக்கே முதல்ல தானம் பண்ணிக்கணும். அதுக்குதான் முதல்ல ஆத்மான்ற பயிற்சி. முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஜோதியை ஏத்துறோம், அப்புறம் தான் மத்த ஜோதியை ஏத்துறோம். அப்ப இந்த பயிற்சிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பாபா இப்ப சமீபமா ஒண்ணு சொன்னாரு. முரளியில என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரம்மா பாபா பார்க்க வரும்பொழுது சிவபாபா பார்க்க வரன்ற உணர்வுல வாங்க, பிரம்ம பாபா பார்க்கறன்ற உணர்வுல வராதீங்கன்றார் இல்லையா? அப்ப கண்ணு முன்னாடி பிரம்ம பாபா உடம்பு தான் இருக்க போகுது. ஆனா உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறது வேற ஒருத்தர். அந்த உணர்வுல தான் நம்ம பாபா மீட்லாம் பாக்குறோம் இல்ல. தாதி பேசுறாங்கன்னு பார்க்கல, தாதி பேசுறதுக்காக போல, நம்ம சிவபாபா பேசுறதுக்காக தான் நம்ம போறோம். அப்ப அந்த உணர்வுலயே தான் இருக்கிறோம். அப்ப அது ஆத்மாபிமான பயிற்சி தானே அது இல்ல. அவ்வளவு பெரிய உடம்பு இருக்கு, ஆனா அந்த உடம்பு பேசுற உணர்வு நமக்கு இல்ல. உள்ள இருக்கிற சிவபாபா பேசுறான்ற உணர்வுலயே நம்ம கவனிச்சுன்னு இருக்கிறோம். நம்மளால கவனிக்க முடியுது மணிக்கணக்கா. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஒலிப்புள்ளி பேசுது அப்படின்ற நினைவு வருது. அப்ப சிவபாபாவை இன்னும் கேட்டீங்கன்னா, பாபா மீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் கூட இது ஒரு யுக்தி தான். அந்த பயிற்சி பண்றதுக்கான ஒரு யுக்தி. ஏன்னா அப்பானும் போது தானாவே அந்த பாவனை வருது. இதோடைய நினைவு பாத்தீங்கன்னா, இந்து மத பண்டிகைகள், நிறைய பண்டிகையில கலசம் வைப்பாங்க ஃபர்ஸ்ட். ஒரு குடத்தை சுத்தி அந்த இதெல்லாம் பண்ணி, உள்ளுக்குள்ள தண்ணியை ஊத்தி அல்லது அரிசியை வச்சு அதுக்குள்ள வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு
தேங்காய் வச்சுட்டு, மேல அம்மன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, அந்த அம்மன் ஃபேஸையும் வச்சுட்டு, ஆவாகனம் பண்ணுவாங்க. அம்மன வர வைப்பாங்க. வர வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க வான்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்ப அந்த கலசம் தான் நம்ம உடம்பு. இல்லையா? கரெக்ட். இதுல ஆவாகனம் பண்ணப்பட்டது தான் ஆத்மா. தனியா தான் இல்லையா? தாயின் கர்ப்பத்துல ஆல்ரெடி உடம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆன பிறகு தான் உள்ள வராரு அவரு. இல்லையா? உள்ள ஆத்மா வருது. அப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த தாயின் கர்ப்பத்துல இருக்கிற மாதிரி, இங்க தாயின் கர்ப்பத்துல வெறும் பிண்டம் தான் இருக்குது 4 மாசம் வரைக்கும். அந்த மாரி நமக்கு எதிர ஒரு பிண்டம் தான் இருக்குது. அப்ப அந்த பிண்டத்துக்குள்ள நான் இப்ப ஆத்மா வர வைக்கிறேன். அந்த ஆத்மா அந்த ஆத்மாவுடைய குணத்த அது வெளிப்படுத்த போகுது. அந்த ஆத்மாவுடைய குணம் சிரிக்கிறதுனா சிரிக்கும், கோவப்படுறதுனா படும். அப்ப அந்த ஆத்மா தான் பண்ணுது எல்லாத்தையும். அப்படின்ற உணர்வு நாம வர வைக்கிறோன்ற நினைப்புல இருந்தால், அல்லது பிரம்மா உடம்புல நான் சிவபாபா பார்க்கிறேன்ற அந்த புள்ளிய பார்க்கிறேன்ற நினைவு இருக்கிற மாரி, இந்த உடம்புல ஒரு புள்ளி வந்து பேசுது, நான் அத பார்க்கிறேன்ற உணர்வுல பேசுறது. அப்ப ஈஸியா ஆத்மாபிமான பயிற்சி வருது. ஆனா இது எங்க கஷ்டமா இருக்குன்னா, உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பிராக்டிஸ் பண்ணா தான் கஷ்டமா இருக்கும். ஆபீஸ்ல ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் பண்ற பிரதர் நான் வந்து இப்ப வீட்டு பிரதர் ஹஸ்பண்ட் தான் போன்ல வீடியோ கால் பண்றாருன்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுல இருந்து அவரை பார்த்து பேசுறோம். ஆனா அந்த ஆத்மா கிட்ட பேசுறோம். வீடியோ கால்ல பேசும்போது நல்லாவே பண்ண முடியுது. இந்த ஆத்மா கிட்ட பேசுறோம், இந்த ஆத்மா கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூர்வ மத்திய பாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த ஆத்மா பயிற்சி நல்லாவே வருது. அவர் சொன்னதுக்கு நம்ம வந்து நம்ம இல்ல அப்படின்னு மறுத்து சொல்லணும்னு ஒரு விஷயம் வரும். இருந்தாலும் சொல்லக்கூடாது. அந்த ஆத்மா சந்தோஷமா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்லக்கூடாது. ஏதோ அந்த ஆத்மா சந்தோஷமா இருக்கா சரிதான் அப்படின்லாம் நம்ம பார்த்து பேசும்போது அந்த ஆத்மா அபிமானி பயிற்சி வந்துருது. ஏன்னா நமக்கு டெஸ்ட் பேப்பர் வந்து வெளியில அமெரிக்காக்காரன் வைக்க போறது இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் வைப்பாங்க. நம்ம சென்டர்ல இருக்கிறவங்க தான் வைப்பாங்க. நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் வைப்பாங்க. சோ அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஆரம்பத்துல இருந்தே அது வெறும் கலசம் தான். அதாவது வெறும் ஜடம் தான். உள்ள ஒரு ஆத்மா வந்து பேசுது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருப்பாங்க. ட்வின்ஸா இருந்தா இன்னுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா வெவ்வேறு குணாதிசயம் இருக்கும். வெவ்வேறு குரல் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2 பேர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரே உடம்பு தான் இல்லையா? பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்படி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது? ஏன்னா உள்ள இருக்கிற ஆத்மா வேற. அப்ப இந்த ஆத்மா பிராக்டிஸ் பண்றதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்ப நான் பாக்குறேன் எங்க அம்மா இறந்த பிறகு நிறைய பேருக்கு எங்க அம்மாவுடைய ஜாடை இருக்குது. அப்ப அதே ஜாடை இருக்குது நிறைய பேருக்கு. ஆனா அவங்க எங்க அம்மா கிடையாது. இல்ல ஆனா அதே ஜாடை தான். அதே ஃபேஸ் தான் இன்னும் கேட்டா. ஆனா அதுக்குள்ள என்ன ஆத்மா இருக்குதோ அந்த குணத்தை தான் அது வெளிப்படுத்த போகுது. அப்ப இதெல்லாம் வந்து அந்த ஆத்மான்றதுல நமக்கு கவனத்தை எடுத்துட்டு வருது. உடம்பு கிடையாது இல்லையா? இப்ப அதே எங்க அம்மாவுடைய ஆத்மாவே இப்ப வேற உடம்புல போகும்போது அது வேற மாதிரி நடிக்க போகுது. எங்க அம்மாவா இருக்கும்போது நடிச்ச மாதிரி நடிக்க போறது கிடையாது. அப்ப வெவ்வேறு நடிப்பு நடிக்கும்னு தெரிந்தாலே நமக்கு அந்த பற்று இருக்காது. அந்த துரோகம் செய்யறாங்களேன்னு நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து அம்மாவா இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்துல எனக்கு துரோகியா இருக்கலாம். இல்ல அதுக்கு முந்தைய ஜென்மத்துல துரோகியா இருந்திருக்கலாம். அப்ப அதோடைய நடிப்பு அது. இப்ப இதோடைய நடிப்பு இது. ஆனா நமக்கு எப்ப அது வலிக்கும்னா ஒரே ஜென்மத்துல கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணாதான் வலிக்கும். அப்ப என்னன்னா அப்ப ஒரே ஜென்மத்திலே அந்த ஆத்மாவுடைய நடிப்பு மாறுது. அதை நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம். அப்ப ஆத்மான்னு நினைச்சா இதை ஏத்துக்கும். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நாடகம். நாடகத்துல அப்படி பதிவாகி இருக்குது. அவ்வளவு. அல்லது ஆத்மால அது பதிவாகி இருக்குது. அப்ப அந்த ஆத்மா எப்படி வேணாலும் நடிக்கும். இததான் மனுஷன் எப்படி வேணாலும் மாறலாம், நாக்கு எப்படி வேணாலும் பேசும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஆத்மாவுடைய நடிப்பு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. நமக்கே காலையில ஒரு மாதிரி சிந்திக்கிறோம். ஒருத்தரை பத்திய சிந்தனையே நமக்கு ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? இப்ப ஒரு விஜய் அவர்களை எதிர்த்தவங்க பரவாயில்ல நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு இப்ப நினைப்பாங்க இல்லையா? அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமுக்கும். அப்ப ஒவ்வொருத்தருடைய நடிப்பு மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா மாறாம இருக்கிறது அங்க ஆத்மா. அந்த ஆத்மாவை நம்ம பார்க்கணும். ஆத்மாவுல இருக்கிற நடிப்பு மாறும். ஆனா இந்த ஆத்மாவுடைய நடிப்பு ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு.
அந்த ஆரம்பத்தை நோக்கி தான் இப்ப போகுது. சக்கரம் இல்லையா? ஆமா. இல்லையா? மறுபடியும் இது ஆரம்பம். சத்தியுகத்தை நோக்கி தானே போகுது. ஆனா, சத்தியுகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்கேயே மாறிடும். மாறினா தான் அங்க முடியும். அப்ப நம்ம தொடர்புல வரக்கூடிய பாபா குழந்தைங்க எல்லாரும் மாறியே தீருவாங்க. அததான் நம்பிக்கை வைக்க சொல்றாரு. பிராமண பரிவாரத்தின் மீது நம்பிக்கைன்றது அதுதான். நாடகத்தின் மீது நம்பிக்கையும் அதுதான். ஏன்னா, நாடகமும் நன்மை செய்யுது, சொர்க்கத்துக்காக நம்மள மாத்துது. அப்ப ஒவ்வொரு விஷயமும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான படிக்கட்டு. ஒவ்வொரு தடையும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான படிக்கட்டு. தடைக்கல் இல்ல, அது படிக்கல் அது. சோ அப்ப இது எல்லாமே யோசிக்க இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆத்மால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆத்மா அதோடைய நடிப்பை நடிக்கணும். நடிக்கிறதுக்கு ஒரு உடம்பை எடுக்குது. அதுக்கு தான் பாபா சொல்றாரு. நீங்க நடிப்பை நடிக்கிறதுக்காக ஒரு உடம்பை தாரணை பண்றீங்க. அதே மாதிரி இன்னொருத்தரும் அதே மாதிரி வந்திருக்காங்க. அவங்க கர்ப்பத்திலே வந்தா கூட நாம அந்த நேரம் அப்பதான் வந்தாங்கன்னு நினைச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பிராக்டிஸ். அந்த கலசத்துல வர வச்ச மாதிரி இப்ப நான் வர வச்சிருக்கிறேன். அதே ஃபேஸ்ல வேற ஒருத்தங்க வேற ஒரு ஆத்மா நடிக்கும். அது வேற மாதிரி இருக்கும் நடிப்பு இல்லையா? சோ அப்ப இந்த ஆத்மாபிமான பயிற்சிக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. இது எப்ப டச் ஆகுதுன்னா, பிரம்மா பாபா உடம்பு பார்க்க போகும்போது சிவபாபா தான் பாக்குறாருன்னு நினைக்கணும் அப்படின்னு. ஆஹா, இதுதானே ஆத்மா பிராக்டிஸ்ன்னு அப்பதான் வருது. அப்ப நாம ஒருத்தரை பார்க்கும்போது ஆத்மாதான் பேசுது. வெளியில இருந்து வந்த ஒரு ஆத்மா தான் வெளியில இருந்து தானே வருது இல்ல. இந்த ஆத்மா உடம்பு வரல. உடம்பு ஏற்கனவே வந்துருச்சு. ஆத்மா வெளியில இருந்து அப்புறம் வருது. அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பேனிக் அட்டாக்லாம் ஒரு சில துரோகம்லாம் பண்ணா நமக்கு வருது இல்லையா? அப்ப அந்த மாதிரி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான துரோகம் செய்த ஒருத்தர் அந்த ஃபேஸ பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகும். ஆனா அதே ஃபேஸ் உள்ள ஒருத்தர் வேற ஒரு இடத்துல எனக்கு பயங்கரமான உதவி பண்ணார். ஒரு செகண்ட்ல அந்த குணமே மாறிடுச்சு. அந்த முகத்தை பார்த்தால் வரக்கூடிய பேனிக் அட்டாக் இப்ப வரல. ஏன் வரலன்னா, அதே முகம் கொண்ட ஒருத்தர் பயங்கரமான உதவி ஒருத்தர் பண்ணார். வேற ஒருத்தர் தான். அப்ப நம்ம பிரச்சனை முகத்தை பார்த்தது தான் பிரச்சனை. ஆத்மாவை பார்த்திருந்தா பிரச்சனை வந்திருக்காது. அந்த ஆத்மாவை நடிப்பை மாத்த போகுது. அது வேற விஷயம். அது இன்னும் ஆழம். இன்னும் ஆழம் என்னன்னா, அது சொர்க்கத்தை நோக்கி போயே தீரணும். சொர்க்கத்துக்கே வராட்டினா கூட அவங்க எப்போ வராங்களோ அப்ப அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இதுலதான் நம்பிக்கை வைக்க சொல்றாரு. நம்ம வைக்கிற நம்பிக்கை அவங்கள மாத்தோன்றார். இல்லாட்டினாலும் அவங்க மாறுவாங்க. ஆனா நீங்க நம்பிக்கை வைக்கிறதுனால மாறும்போது உங்களுக்கு புண்ணிய கணக்கு. இது சூப்பர் இல்ல? அததான் வைக்க சொல்றார். அதான் மனசசேவை. அதான் சுபமான எண்ணம் தான் மனசசேவை. இது எப்பவுமே அந்த ஆத்மாவை மட்டுமே பார்த்தா வரும். சோ அப்ப ஒரு நமக்கு பிடிக்காதவர்கள் மாதிரியே இருக்கிற நல்லவர்களை நாம பார்க்கணும். அதே ஃபேஸ் கட்ல இருக்கிற நல்லவர்கள். அப்ப அந்த வெறுப்பு போயிடும். ஏன்னா பிடிக்கலன்றது அந்த உடம்ப வச்சுதான் வரும். ஆத்மா வச்சு நம்ம பிடிக்குதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அதோடைய நடிப்பு அது பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கும். ரெக்கார்ட் பண்ணதை அது பாட்டுக்கு நடிக்க போகுது. அவ்வளவுதான். அந்த அஞ்ஞானி ஆத்மாக்கள் கூட தூய்மையானதான் முக்தி தாமத்துக்கு இல்லையா? கடைசி நேரத்துல அடிபட்டு உதப்பட்டு தூய்மையாவாங்க. அது வேற விஷயம். ஆனா தூய்மையானதான் ஆகணும். அது மாதிரி அஞ்ஞானி ஆத்மா பார்க்கும்போதும் அந்த தூய்மையான ஸ்டேஜ நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சீக்கிரம் அந்த லெவல் ரீச் பண்றாங்க இல்லையா? அந்த ரொம்ப அடிபட்டு கடைசி நேரத்துல அவங்க ஆத்ம உணர்வு அவங்க முக்தி தாமத்தை அடைவாங்க. கடைசியில உயிர் போற நேரத்துல அந்த போராடும் இல்லையா? அப்ப நம்ம முக்தி கொடுக்கணும்னு பாபா எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்ம தானம் பண்ணி முக்தி கொடுக்கணும். அப்ப அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வரது நம்ம தான் ஹெல்ப் பண்றோம் இல்லையா? அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கும். அத நம்ம இப்பயே அந்த மாதிரி ஒரு உணர்வுல பாக்கலாம்ல. அந்த அஞ்ஞானி ஆத்மா தெரியாம ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த ஆத்மா நல்லா வரட்டும். அந்த ஃபைனல் ஸ்டேஜ் நல்ல தூய்மையான ஸ்டேஜுக்கு வரட்டும்னு அந்த ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும் இல்லையா? ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வரும்ல. கண்டிப்பா. அந்த நல்லவங்களா மாறுறதோடைய அர்த்தம் என்ன? இப்ப தெரியாம ஒரு தப்பு பண்றாங்க. அது தப்புன்னு தெரியறதுதான் நல்லவங்க. அதை உணர்வாங்க. கண்டிப்பா உணர்வாங்க ஒரு டைம். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாம் நாம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இதே ஜென்மத்துல கொடுத்ததா தான் இருக்கும். நிறைய பேர் அதனால தான் சொல்லுவாங்க, என் அம்மா அனுபவிச்ச வலி நான் அம்மாவா ஆகும்போதுதான் எனக்கு தெரியுதுன்றாங்க. அப்ப குழந்தை அதை கொடுக்குது வலிய இல்லையா? சோ கண்டிப்பா ரியலைஸ் பண்ணியே தீரும். அதான் நாடகத்தின் மீது உள்ள நம்பிக்கை. அது கண்டிப்பா மாத்தும். அவங்க பண்ணது தப்புன்றத கண்டிப்பா உணர்வாங்க.
அப்ப உணர்ந்த பிறகு நாம நேசிக்கிறத இப்பயே நேசிக்கணும். மாறின பிறகு எல்லாரும் தான் நேசிப்பாங்க. இப்பவே நேசிக்கிறதுனால தான் நம்மள தெய்வம்னு அவங்க கோயில் கட்டி கும்பிடுறாங்க. சோ அதையும் எமர்ஜ் பண்ணணும். இப்பவே அவங்க பக்தர்களா தானே இருப்பாங்க. சோ இப்பவே நாம எப்பவுமே அந்த தேவி ரூபத்திலே இருக்கணும். அதான் பாபா சொல்றாரு, சாதாரண ரூபத்திலே இருக்காதீங்கன்றார். சாதாரணமாகவே நினைக்காதீங்கன்றார். சாதாரணமாவே பேசாதீங்க, சாதாரணமாவே பார்க்காதீங்க. பார்க்கும்போது நான் இப்ப தேவியா இருக்கிறேன். ரோட்ல நடக்கும்போது நான் தேவியா நடந்துட்டு இருக்கிறேன். அப்ப தேவியா நடந்தா நான் எப்படி பார்ப்பேன்? தேவியா நடந்தா யாருமே தனிப்பட்டு பார்க்க மாட்டோம். சக்தியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கோயில் அப்படித்தானே இருக்கு. கோயில்ல டாயிங்னு சாமி இப்படி திரும்பியா பாக்குது, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பாக்குது. அது பாட்டுக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை தான் நாம பண்ண போறோம். சோ ஆத்ம பயிற்சி வந்து அவ்வளவு முக்கியமானது. அதுல இது டச் ஆச்சு. இதை பற்றி சிந்தனை பண்ண 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 அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். மற்றபடி நான் ஆத்மா, அமைதியான ஆத்மான்னா எப்பவுமே அதை சொல்ல மாட்டோமே. அதான விஷயம். இந்த சிந்தனை பண்றதா உங்களை மாத்தும் இல்லையா? மற்றபடி மெடிடேஷன் கமெண்ட் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா குணத்தை மாத்தாது. அதுதான் விஷயமே. அதனாலதான் சிவானி தீதிக்கு நிறைய ரசிகர்கள். ஆனா யாருமே பிரம்மகுமாரி ஆகிறது இல்ல. அவங்க ஜஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங் பேசுறத மட்டும் பார்த்துக்குவாங்க. ரொம்ப கம்மியானவங்க தான் பிரம்மகுமாரியா மாறுறது. அவங்க ஸ்பீச்சை பாக்குறது அந்த மாதிரி ஆயிடும். அவங்க கமெண்ட்ரி தானே கொடுக்குறாங்க பேசிக்கா. அவங்க கமெண்ட்ரி கொடுத்ததை பார்த்து தான் எல்லாம் காப்பி அடிச்சு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம யோகம் அப்படி கிடையாது. பாபா கமெண்ட்ரியா கொடுக்க சொல்றாரு. பாபா உங்களுக்குள்ள பேசுங்க, தனியா இருக்கும்போது உங்களுக்குள்ள பேசுங்க, இல்ல என்கிட்ட பேசுங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கன்றார். இதுதான் யோகமே. அப்ப இத ஒருத்தர் நம்ம கூட பேசும்போது நம்ம யோகா பண்றோம். மேல இருந்து வந்திருக்குது இல்ல அந்த ஆத்மா, இங்க பேசுது இல்ல. ஆமா, அந்த ஆத்மா இப்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. அதாவது அவங்க முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆத்மான்றதுல கவனம் கொடுப்பீங்க. அப்ப சிரிக்கிறது நமக்கு தெரியும். பாக்காட்டினா கூட ஸ்லைட்டா தெரியும். அப்ப அந்த ஆத்மா சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் அந்த ஆத்மாவிலேயே கவனம் கொடுக்கிறது. சோ இத வந்து நம்ம வீட்டுல பிராக்டிஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா வெளில ஈஸியா ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி டஃப் கொடுக்கறவங்க தான் நம்ம வீட்டுல இருப்பாங்க. நம்ம பக்கத்துல இருப்பாங்க. அந்த பக்கத்திலேயே இருக்கிறத தான் அங்க வந்து கோயில்ல மூலவருக்கு வெளியில துவாரபாலகர் ஆக்ரோஷமா இருப்பாங்க. அந்த துவாரபாலகர் கொடுத்த டஃப் எல்லாம் தாண்டி தான் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மத்தவங்களுக்கு அதை பார்த்தாலே பயம். சின்ன குழந்தையில இருக்கும்போது அது பார்க்கவே பயமா இருக்கும். நெய்வேலி வேலுடையம்பட்டு கோயில்னு இருக்குது. அங்க பார்த்தாலே பயமா இருக்கும். சின்ன வயசுல என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். நாக்கை இப்படி நீட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி கூட இருந்தவங்க டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க அப்படியே அமைதியா போயிருக்கிறாங்க. ஆத்மாவே பார்த்து கம்முன்னு போய் உட்கார்ந்துட்டாங்க. சோ அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தா பக்கத்துல இன்னொரு வேலைக்காரனா போய் உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். சோ உள்ள போய் ஜம்பமா உட்கார போறோமா, இன்னொரு துவாலபாலகர்னா ஆக போறோமா, நம்ம கையில தான் இருக்குது. சோ ஆத்மாவை பார்த்தா உள்ள போய் உட்கார்ந்துக்கலாம். உடம்ப பார்த்தா வெளியிலே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் விஷயமே. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம்.